ஒரு ஊரில் நடந்த இந்த சம்பவம் இன்று வரைக்கும் மக்களை அதிசயத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கிறது. புதுவை அருகே உள்ள மடுகரை என்ற கிராமம். சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு. அந்த ஊரில் சிவன் கோயில் கூட இல்லை. ஒரு நாள் ஒரு சிவபக்தர் கல்யாணம் செய்து கொண்டு மனைவியின் வீட்டில் இருந்தார். புறப்படுவதற்கு முன் சிவனை தரிசனம் செய்து போகலாம் என்று நினைத்தார். அவர் மாமனாரிடம் கேட்டார், இந்த ஊரில் சிவன் கோயில் இருக்கா? மாமனார் யோசிக்காமல் இருக்கு என்று சொல்லிவிட்டார். ஆனால் உண்மையில் அந்த ஊரில் கோயில் கிடையாது. இப்போது என்ன செய்வது? அவசரத்தில் ஒரு யோசனை. பக்கத்து வீட்டிலிருந்து நெல் அழக்கும் மரக்காவை வாங்கி வந்து அதை ஒரு மேடையில் வைத்து எண்ணெய் தடவி விபூதி சந்தனம் பூசி பூஜை செய்தார். மாப்பிள்ளை வந்தார். அதை சிவலிங்கமாக நினைத்து மனமுருகி வழிபட்டார். அவர் சென்ற பிறகு அந்த மரக்காவை திரும்ப எடுக்க முயன்றபோது அது அசையவே இல்லை. யாராலும் எடுக்க முடியவில்லை. அப்போதுதான் அனைவருக்கும் புரிந்தது, அந்த ஈசன் அந்த மரக்காவில்தான் வெளிப்பட்டிருக்கிறார் என்று. அதன் பிறகு அந்த சுவாமிக்கு மரக்காலீஸ்வரர் என்று பெயர் வைத்து வழிபட ஆரம்பித்தார்கள். இன்றும் அந்த இடம் அதிசய சிவஸ்தலமாக விளங்குகிறது. நம்பிக்கை இருந்தா சிவன் எந்த ரூபத்துல வேண்டுமானாலும் வருவார்.